நான் வந்து சென்னையில் தான் இருக்கிறேன். நான் வந்து கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இசி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன். 2024 நான் 2024 பாஸ் அவுட். நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து டாஃப்னி இன்ஃபோடெக்கை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு மதன் சார் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணியிருந்தப்போ இந்த மாதிரி எப்போ வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு டே டைம் சொல்லியிருந்தாங்க. நான் டைம் கேட்டுக்கு நான் அப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து போயிருந்து எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி டைம் நாங்கள் யோசித்தாங்க. அப்புறமா அவங்க வந்து எல்லா ப்ராசஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன மாதிரி ட்ரைனிங் இருக்கும், என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ சொல்லும் போது எங்களுக்கு அன்லிமிட்டட் ட்ரைனிங்கும் அன்லிமிட்டட் இன்டர்வியூஸும் ப்ரொவைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹோப் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கப்புறமா போக போக எனக்கு ஹோப் வந்துச்சு. நான் நல்லாவே வந்து அதுக்கப்புறமா ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி இன்டர்வியூஸ்க்கு பிளேஸ்மெண்ட்லையும் நான் வந்து மூவ் ஆனேன். அதுக்கப்புறமா நான் மூவ் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது நான் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன். பட் ஆனால் சில ரீசன்ஸ்னாலே அதில் வந்து இன்டர்வியூஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மை கம்யூனிகேஷன் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் சார்கிட்ட வந்து பேசும்போது திருப்பி எனக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் தரேன், ப்ரொவைட் பண்ணுற ஒரு டூ வீக்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து 2 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சில இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு 4th இன்டர்வியூஸில் வந்து நான் வந்து இப்போது எட்டிகோஸில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கேன். எனக்கு வந்து இப்போ என்னென்ன எனக்கு வந்து அரியர் எனக்கு இருந்துச்சு. ஒரு 1 அரியர் எனக்கு இருந்துச்சு. அது இருந்தும் நான் இப்போ வந்து நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். நான் இப்போ எழுதியிருக்கேன், இருந்தாலும் நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு டாஃப்னி.